அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அகிலத்தை படைத்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நன்மையை எதிர்பார்த்து குழுமை இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும்பணிகள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அரும்பணிகளை பற்றி சொல்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான மனநிலை நம் அனைவருக்குமே தேவைப்படுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை நாம் இது போன்ற பொது வெளிகளில், பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் உரைகளின் வாயிலாகவும் மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இந்த அமைப்பில் பன்னெடுங்காலமாக பயணிக்கக்கூடிய மக்கள், அதற்காக உழைக்கக்கூடிய மக்கள், நாம் உழைக்கின்ற உழைப்பு எந்த அடிப்படையில் பயனாக அமைகிறது, மார்க்கத்தில் எந்தெந்த நன்மைகளை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும், பொதுவான இஸ்லாமிய பெருமக்களிடத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்ற இந்த அமைப்பின் தேவை என்ன என்ற விஷயத்தை ஆணித்தரமாக எடுத்து சொல்வதற்காக வேண்டியும், இந்த ஜமாஅத் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய மார்க்க கட்டளைகள் என்னென்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் தான் இப்படியான ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பார்க்கக்கூடிய மக்கள் ஒருபோதும் ஜமாஅத்தின் பெருமைக்காக செய்த நன்மையை சொல்லி காட்டுவதற்காக இவர்கள் இந்த தலைப்பில் பேசுகிறார்கள் என்ற கோணத்தை அடிப்படையாக மாற்றி, அல்லாஹ்விடத்தில் முழுமையான நன்மையை எதிர்பார்த்து மக்களிடத்தில் ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துவதற்காகத்தான் இதை பட்டியலிடுகின்றோம் என்ற கோணத்தில் உரையை கவனிக்கின்ற மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பல ஆண்டுகளாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மனதில் ஏந்திய வண்ணம் மக்களுக்கு தேவையான மார்க்க பணிகளையும் சமுதாய பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சீரிய பணிகள் ஏராளம் இருந்தாலும் கூட, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் ஒரு சில பணிகளை மட்டும் உங்களிடத்தில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி, கஷ்டமான சூழ்நிலைகளில், உயிர் போகிற சூழ்நிலைகளில், அவசரமான காலகட்டத்தில் எவ்வித சிறு கலக்கமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் மக்களிடத்தில் நாம் செய்கிற மிக முக்கியமான ஒரு பணி, தமிழக அளவில் முதலிடத்தை பிடித்திருக்கின்ற ஒரு பணியாக இரத்த தான பணி மிக முக்கியமான ஒன்றாக இடம் பிடிக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யார் ஒருவர் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைத்தவருக்கு சமமாவார். ஒரே ஒரு உயிரை காப்பாற்றுகிறவர் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும் காப்பாற்றியவர் போன்றாவர். இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் பல ஆண்டுகளாக இந்த இரத்த தானத்தை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வோடு தொடர்ச்சியாக நாம் செய்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அது யாராக இருந்தாலும் சரி, மாற்று மத நண்பராக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களிடத்திலேயே பல்வேறு பிரிவு கொண்ட மக்களாக இருந்தாலும் சரி, நம்மை எதிர்க்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, உயிர் போகிற சூழ்நிலையில் அவர்களுக்கு இரத்தம் தேவை என்றால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை சேர்ந்த நபர்களை தொடர்பு கொள்கிற பொழுது
முதல் ஆளாக களத்தில் நிற்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு கிளைகளிலேயுமே நீங்கள் பார்க்கலாம். நாம் அமர்ந்திருக்கிற இதே புதுவைகளாக இருக்கலாம், காரைக்குடியாக இருக்கலாம், சிவகங்கையாக இருக்கலாம், பக்கத்து மாவட்டங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் இருக்கின்ற ஒவ்வொரு கிளைகளிலேயும் இந்த இரத்த தானத்தை முதன்மைப்படுத்திய நபர்கள் இருப்பார்கள். அதற்காக வேண்டி உழைக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிளையிலையும் தொடர்ச்சியாக பணி செய்வதை பார்க்க முடியும். இது ஏதோ வாயால் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் மட்டுமல்ல. உதாரணமாக சில கணக்கீடுகளையும் பதிவு செய்கிறேன். கொரோனா பேரிடர் நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயந்து ஒரு காலகட்டம். ஆரம்பத்தில் பயப்படாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், மாஸ்க் போட்டால் போதும், எந்த நோய் யாருக்கு வராது அப்படின்னு இருந்தோம். போக போக பயம் அதிகரிக்க அதிகரிக்க தொலைக்காட்சிகளில் சாவுகளுடைய எண்ணிக்கைகள் கூட கூட அப்படி பயந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நம்ம கூட பிறந்த சகோதராக இருந்தாலும் கூட ஒரு 3 மீட்டர் தள்ளி நின்று பேசுப்பா அப்படின்னு சொல்லுகிற அந்த நேரத்தில் அவசரமான இரத்தம் தேவை ஏற்படுகிற பொழுது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 8000 யூனிட்டுகள் இரத்த தானம் செய்யப்பட்டது. 8000 யூனிட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தமிழகம் பார்க்காத ஒன்று, எந்த அமைப்பாலும் செய்ய முடியாத ஒன்று. கொரோனா நேரத்தில் பயந்த சூழ்நிலையில், யாரும் வெளிவர முடியாத சூழ்நிலையில் 8000 யூனிட்டுகள் ரத்தம் கொடுத்த ஒரே அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். ஒரு யூனிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 உயிர்களை பாதுகாக்க போதுமான ரத்தம். நம்மள்ட்ட இருந்து ஒரு யூனிட் ரத்தம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக கிட்டத்தட்ட 3 உயிர்களை காப்பாற்றுவாங்க. ரத்தத்தை எடுத்து அப்படியெல்லாம் ஏற்றிட மாட்டாங்க. அதில் இருக்கிற பிளாஸ்மா தனியாக எடுக்கிறது, இரத்த வெள்ளை அணுக்களை தனியாக பிரித்து எடுப்பது இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நபரிடமிருந்து எடுக்கப்படுகிற ஒரு யூனிட் ரத்தம் குறைந்தபட்சம் 3 உயிர்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. 8000 யூனிட்டுகள் கொரோனா காலகட்டங்களில் மட்டுமே கொடுக்கப்பட்டது. இது அந்த நேரத்தில் மட்டும். அதுபோக நீங்கள் மாதம் கணக்கு எடுத்தால் அது தனி லிஸ்ட்டு போகும். உதாரணமாக பெரிய மாவட்டங்களாக இருக்குது, மதுரை மாவட்டம், கோவை, சென்னை, இது மாதிரி பெரிய பெரிய மாவட்டங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு அதில் நடக்கிற ஒவ்வொரு இரத்த முகாம்களிலையுமே 100லிருந்து 200 யூனிட்டுகள் ரத்தம் கொடுக்கப்படுகிறதா. ஒரு முகாம், இரத்த தான முகாம் நடந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தா நம்ம கிளையில் கூட ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இரத்த தான முகாம் நடந்துச்சு. ஒரு இரத்த தான முகாமில் 100லிருந்து 200 யூனிட்டுகள், ஒரு யூனிட்டின் மூலமாக 3 உயிர்களை காப்பாற்ற முடியும்னா அவன் கணக்கு போட்டு பார்த்துக்கிறது. அவசர இரத்தமாக மட்டுமே இதெல்லாம் முகாம்கள் நடத்தி இரத்த தான முகாமுக்கு வாங்கன்னு அழைச்சி கூப்பிட்டு ரத்தம் எடுப்பாங்க. இது இல்லாமல் அவசர இரத்த தான முகாமாக, அவசர இரத்த தானமாக ஒரு பிரசவ வலி ஏற்பட்டு ரத்தம் தேவைப்படுது, பி பாசிட்டிவ் ரத்தம் பள்ளியில் அறிவிப்பு செய்வாங்க. பி பாசிட்டிவ் இருக்கிற யாராவது இருக்கிறீங்களா, உடனே கொண்டு போய் ரத்தம் எடுத்துருவாங்க. ஒரு விபத்து ஏற்படுகிறது, தலையில் பலத்த காயம் ஏற்படுது, கடுமையான ரத்தம் வெளியேறுகிறது, ரத்த தேவை, ஏ பாசிட்டிவ் யாராவது இருக்கீங்களா, வாங்க ரத்தம் எடுப்பாங்க. அவசர ரத்தமாக மட்டுமே ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 5000 யூனிட்டுகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு பணியே சமுதாயத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய பணி. யாராவது பயந்தாங்களா? ஒரு காலத்தில் பயந்து கொண்டிருந்த நேரமெல்லாம் இருந்துச்சு. ரத்தம் கொடுத்தா உடம்புல சத்து குறைஞ்சு போயிடும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும். நீங்கள் இப்போவுமே சில பேர்கிட்ட ரத்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கிறோங்க, நிறைய பேர் சொல்கிறது எனக்கே ரத்தம் இல்லை அப்படிங்கிறது. நானே ரத்தம் கம்மியாக தான் இருக்குது, வெயிட்டு குறைஞ்சிருக்கிறேன், என்னால் ரத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் இருந்து குர்ஆன் வசனத்தின் மூலமாக மக்களை மீட்டெடுத்து அல்லாஹ் ஒரு உயிரை வாழ வைக்க சொல்லியிருக்கிறான், அதனால் நீங்கள் தானம் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை விதைத்து ஒரு வருடத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5000 யூனிட்டுகள் அவசர இரத்த தானமாக மட்டுமே நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பணி. இன்னும் பாருங்க, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் மக்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு பேரிடரின் காலகட்டங்களிலேயும் அதற்கான அத்துணை பணிகளையும் தன்னுடைய வீட்டு பணியாக கையில் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டது,
ஜமாத்தின் சார்பாக எவ்வளவு பெரிய பணிகள் நடந்தது என்பதை மாற்று மத சகோதரர்கள் கூட உணர்ந்து கொண்டார்கள். தமிழகம் முழுக்க இப்படி ஒரு இயக்கம் மக்களுக்காக வேண்டி அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், பணத்திற்காகவோ காசுக்காகவோ பதவிக்காகவோ இல்லாமல், மக்களுக்காக இறைவனிடத்தில் நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து ஒவ்வொரு பேரிடர் காலத்திலேயும் ஜாதி, மதம், இனம், மொழி என்று பார்க்காமல் அவ்வளவு உதவி செய்ததை கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தோம். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும், பெரிய பெரிய வெள்ளங்கள், பேரிடர்கள், புயல்கள் ஏற்பட்ட காலகட்டங்களாக இருக்கட்டும், அந்தந்த சூழ்நிலைகளில் களத்தில் நின்று மக்களுக்காக வேண்டி போராடினார்கள், மக்களுக்காக வேண்டி அரும்பாடுபட்டார்கள். அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்தார்கள். வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லா நபர்களும் மாடியில் தஞ்சம் புகுந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தோள்பட்டை முழுக்க தண்ணீரில் மூழ்கி கொண்டு யாருக்காவது உணவு வேண்டுமா என்று அழைத்த நபரின் வீடியோக்கள் எல்லாம் சமுதாயத்தில் பரப்பப்பட்டது. சமூக வலைதளங்கள் மூலமாக பேசப்பட்டதை பார்ப்பீர்கள். ஏன் இந்த பணியை செஞ்சோம்? ஏதாவது பதவி கிடைக்கும்னா, ஜமாத்துடைய பேர் வளரும்னா, எவ்வளவு பணி செய்தாலும் எதிர்க்கக்கூடிய கூட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருந்துச்சு. இன்னைக்கு மாறிச்சா? ஒரு ஜமாத்து ஒரு நல்ல நிகழ்ச்சி செய்தால் இடையூறு செய்யாத காலகட்டங்கள் இருந்துச்சா? இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஜமாத்தின் பேருக்காகவோ வளர்ச்சிக்காகவோ அல்லது ஜமாத்தில் இருக்கிற ஒரு சில பேருக்கு கிடைக்கிற புகழுக்காகவோ அல்லது யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிடும், எம்பி சீட்டு கிடைச்சிடும், அதற்காகவோ எவ்வித உலக நோக்கமும் இல்லாமல் மறுமையை மட்டுமே எதிர்பார்த்து தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் தொடர்ச்சியான பணிகள். இதெல்லாம் சமுதாய பணி, பொதுநல பணி, மனிதநேய பணி. இதை தாண்டிய பணிகளும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கல்வியை நோக்கி செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை நோக்கிய பாதையை அல்லாஹ் லேசாக்குகிறான். நபிகளார் சொன்ன பொன்மொழி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நிறுவிய நிறுவனங்களே பல. உதாரணத்துக்கு திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கல்லூரி இருக்கும், ஆண்களுக்கான இஸ்லாமிய கல்லூரி. 4 வருடங்கள் எவ்வித கட்டணமும் இல்லாத படிப்பு. ஒரு முழுமையான மார்க்க அறிஞராக அதில் இருக்கிற மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடத்திலிருந்து வரும் நன்கொடைகளை மட்டுமே நம்பிய ஒரு பணி. வருடா வருடம் அந்த கல்லூரியிலிருந்து 10க்கும் அதிகமான ஆலிம்கள் வெளியேறுகிறார்கள். தமிழகம் எங்கும் போய் மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கிற வருமானங்கள் எல்லாம் பெரிதல்ல. அவங்களுக்கு மௌலுது ஓத கற்றுக் கொடுத்து போய் மௌலுது ஓதுங்க, அதுக்கு 200 ரூபா ஃபீஸ் வாங்கிக்கிறங்க, அப்படி கற்றுக் கொடுக்கப்படுறதில்லை. ஃபாத்தியா ஓதுங்க, அதுக்கு 150 ரூபா காசு வாங்கிக்கிறங்க, குடும்பத்தை நடத்திடலாம் அப்படின்னு கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. ஏகத்துவத்தை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். அதற்காக உலகத்தில் எந்த நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மறுமையில் அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை தருவான் என்று அல்லாஹுடைய வேத வசனங்களின் மூலமாகவும் நபிகளாருடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் போதிக்கப்பட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதே திருச்சியில் அத்தக்வா அப்படின்னு ஹிஃபுல் மதரசா, சின்ன சின்ன பிள்ளைங்க. நம்ம வீட்டில் குழுவெல்லாம் சூறா தான்னா வேற சூறா தெரியாது. தப்பத் யதா அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா பாதி சூறாவோட விற்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைங்க 13 வயசு 14 வயசு திருமறை குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஃபாத்தியா தெரியாது, கத்தம் தெரியாது, முழு குர்ஆனையும் மனனம் செய்து ஓதக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள். உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியை போதிக்கின்ற நிறுவனம். ஏன், என்ன காரணம்? அடுத்த சமுதாயத்தை, அடுத்த தலைமுறையை மார்க்கம் பேசக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கினால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளிலும் நமக்கும் அல்லாஹ் ஒரு பங்கை தருவானே என்ற ஒரு சின்ன நோக்கத்திற்காக, மறுமையில் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற மிகப்பெரிய பலனுக்காக எவ்வித கட்டணமும் இல்லாமல் அப்படி ஒரு நிறுவனம். நபிகளார் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற படைப்பினங்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். ஒவ்வொரு உயிர்களையும் நேசியுங்கள். அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி. பெற்றோர்களால், குழந்தைகளால் கைவிடப்பெற்ற பெற்றோர்கள்,
மருமகளால் கைவிடப்பட்ட மாமியார்கள், குடும்பத்தால் தொலைத்து எறியப்பட்ட முதியவர்கள் அரவணைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக அவர்களை அரவணைத்து அவர்களை பேணி பாதுகாக்கின்ற முதியோர் இல்லங்கள். இங்கே பாருங்க, அதில் கூட ஒரு அம்மா பேசியிருப்பாங்க வீடியோவில். நான் முன்னாடி மாற்று மத சகோதரியாகத்தான் இருந்தேன். நான் பிறந்த மதம் வேறு, இஸ்லாத்தை விரும்பி அதை நோக்கி நான் வந்தேன். இன்று மார்க்கத்துக்காக இருக்கிறேன். அப்போ அவங்க இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிற நபர் கேட்குறார், ஏமா இதை விட இன்னும் வசதியான இடத்துக்கு உங்களை கூப்பிட்டா போயிடுவீங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, இதை விட எவ்வளவு வசதியான இடமாக இருந்தாலும் சரி நான் போக மாட்டேன். ஏன், என்ன காரணம் தெரியுமா? இங்கே தான் என்னால் நிம்மதியாக தொழ முடிகின்றது. இங்கு தான் அல்லாஹ்வை நிம்மதியாக திக்ர் செய்ய முடியும். யாரும் என்னை கேட்க மாட்டார்கள், தொலை விடாமல் யாரும் என்னை தடுக்க மாட்டார்கள். அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு அம்மா பேசுகிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, அர்ரஹி முதியோர் இல்லம், மீஞ்சூரில் இருக்கிற அர்ரஹி முதியோர் இல்லம். அதே போன்று பெற்றோர்கள் இல்லாத சிறுவர்கள் அவர்களுடைய உலக தேவையும் நிவர்த்தி செய்து மறுமைக்காக வேண்டியும் ஆயத்தப்படுத்துகின்ற பணியாக சிறுவர் இல்லங்களை பார்க்கலாம். சுவாமிமலை கும்பகோணத்திலையும் இங்கே நம்ம மாவட்டத்தில் இளையான்குடியிலையும் பார்க்கலாம் சிறுவர் இல்லங்கள். எந்த கட்டணமும் கிடையாது. அவங்களுக்கு உணவாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையாக இருக்கட்டும், மருத்துவ தேவைகளாக இருக்கட்டும், படிப்பு தேவையாக இருக்கட்டும், மார்க்க ரீதியான தேவைகளாக இருக்கட்டும், மார்க்க ரீதியான பாடங்களாக இருக்கட்டும், எந்தவித கட்டணங்களும் இல்லாமல் இந்த சுவாமி மலையிலையும் இளையான்குடியிலையும் சிறுவர் இல்லங்களை பார்க்கலாம். ஏன் இந்த பணியை செய்தோம்? இப்படியான மக்களை உருவாக்கினால் அவர்கள் செய்கிற எல்லா நல்ல அமலிலும் அல்லாஹ் நமக்கு ஒரு கூலியை தருவான். ரசூல்லா சொன்னாங்களே, யார் ஒரு மனிதரை நேர்வழிப்படுத்துகிறாரோ அவர் செய்கிற எல்லா நற்கூலியிலும் இவருக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆனால் அவருடைய நற்கூலியில் அல்லாஹ் எதையும் குறைக்க மாட்டான். ஒரு மனிதருக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்கிறீர்களா, அவர்கள் தொழுகின்ற எல்லா தொழுகைகளிலும் ஒரு முழுமையான பங்கை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். ஒரு மனிதருக்கு நோன்பு வைக்க கற்றுக் கொடுக்கிறீர்களா, அவர்களை வைக்கிற நோன்புகளில் முழுமையான ஒரு பங்கை அல்லாஹ் உங்களுக்கு நன்மையாக எழுதுவான். அவர்கள் நன்மையிலும் அல்லாஹ் எதையும் குறைக்க மாட்டான். அதற்காகத்தான் இத்தனை நிறுவனங்கள், எத்தனை பயான் நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், அந்த பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், திருமுனை கூட்டம் நடத்துகிறோம், உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவையான நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். நீங்க பாருங்க, உலகத்தில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. எல்லா இயக்கங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு அஜெண்டாக்களை எடுப்பார்கள். அந்த அஜெண்டாக்களுக்கு ஏதோ ஒரு துனியாவினுடைய நோக்கம் இருக்கும், உலக நோக்கம் ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம ஜமாத்தின் சார்பாக எடுக்கப்படுகிற அஜெண்டாக்களை பாருங்க. ஷிர்க்கு ஒழிப்பு மாநாடு, மக்கள்கிட்ட இருக்கிற ஷிர்கான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கணும், சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான தவறான புரிதல்களை மக்கள் மத்தியிலிருந்து கலைந்து எடுக்க வேண்டும், நபிகளாரை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். திருக்குர்ஆன் மாநாடு, திருக்குர்ஆன்னா என்ன, எல்லாரும் இந்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டும், எப்படி புரிய வேண்டும், குர்ஆனில் இருக்கிற வரலாறுகள் எப்படிப்பட்டவை, அறிவுரைகள் எப்படிப்பட்டவை, மாற்று மதத்தவர்கள் குர்ஆனை பற்றி எப்படி புரிய வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு வழிகளையும் மக்களிடத்தில் தெளிவுபடுத்துவதற்காக குர்ஆன் மாநாடு. இந்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாற்றை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபி என்ற தொடர் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் அதுக்காகத்தான் நடக்கும். இப்ராஹிம் நபி என்ன கொள்கையை மக்களிடத்தில் போதித்தார், எதை விட்டு மக்களை தடுத்தார், எப்படியெல்லாம் தியாகம் செய்தார், எப்படியெல்லாம் அல்லாஹ்வை நேசித்தார் என்ற குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொல்வதற்காகவே ஒரு அஜெண்டா, ஒரு அமைப்பு. இப்படி ஒரு அமைப்பை பார்க்க முடியுமா? தொழுகைக்காக அஜெண்டா எடுத்த காலம் உண்டு, அறிவும் அமலும் என்ற அஜெண்டாக்கள் எடுத்த காலம் உண்டு. மறுமைக்காக மட்டுமே, மறுமையினுடைய பலனை எதிர்பார்த்து மட்டுமே இந்த ஜமாத் ஓடிக்கொண்டிருப்பதை இதில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லஅய்யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன், நீங்கள் ஒரே ஒரு மனிதருக்கு நேர்வழி காட்டுவது கைருல் லக மின் யகூன லக ஹம்ருன் நாம், அரபுகளிடத்தில் இருக்கிற சிவப்பு ஒட்டகத்தை தர்மம் செய்வதை விட சிறந்ததென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அரபுகள்கிட்ட அன்னைக்கு சிகப்பு நிற ஒட்டகம்னா தனி மதிப்பு. சாதாரண கார் வச்சிருக்கவர்,
BMW கார் வச்சிருக்கிறவர் எப்படி, அது மாதிரி சாதாரண ஒட்டகம் வச்சிருக்கிறவர் அவரை விட சிகப்பு நிற ஒட்டகம் வச்சிருக்கிறவருக்கு மதிப்பு கூட. நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதரை நேர்வழிக்கு கொண்டு வருவது, ஒரே ஒரு மனிதருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவது, உங்கள் மூலமாக அல்லாஹ் நேர்வழியை காட்டுவது சிகப்பு நிற ஒட்டகத்தை தர்மம் செய்ததை விட சிறந்தது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதற்காகவே மாற்று மதத்தவர்களை நோக்கி தாவா பணிகள். குரான்னா என்னன்னே தெரியாத மாற்று மதத்தவர்கள் குரான்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தோம். இஸ்லாமியர்களை பார்த்து தீவிரவாதி தீவிரவாதி என்று ஒவ்வொரு சினிமா படங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் தான், ஆனால் மக்களிடத்தில் நன்மையை சொல்லுவதிலேயும் மக்களின் உயிரை காப்பாற்றுவதிலேயும் மக்களை நேசிப்பதிலேயும் இவர்கள் தீவிரவாதிகள் தான் என்ற நல்ல நோக்கத்தை ஒவ்வொரு மாற்று மத மக்களிடத்திலையும் பதிய வைத்தோம். அதை பார்த்து சில மக்கள் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களை கைவிட்டு விடக் கூடாது என்பதற்காக இங்கே மதுரையில் பாருங்க, அதற்காகவே நிறுவனங்கள். அல் ஹிதாயா ஆண்கள் அழைப்பு இல்லம் அப்படின்னு மதுரையில், அல் ஹிதாயா பெண்கள் அழைப்பு இல்லம் மதுரையில், 2 பேருக்கு. ஒரு மனிதருக்கு நேர்வழி காட்டுவது தர்ம நன்மையை பெற்றுத் தருகிறது. அதற்காக இந்த பணி. ஜமாத்தினுடைய எல்லா பணிகளுக்கு பின்னாலும் மறுமை மட்டும்தான் இருக்கும். உலகத்தில் எந்த பலனும் கிடையாது, மாறாக விமர்சனங்கள் தான் அதிகமாக. சில நேரங்களில் வேண்டாம், இதில் எதுக்கு இந்த பணிகள்லாம் செஞ்சுட்டு அப்படி தோணும். என்ன லாபமாக கிடைக்கிது? ஒன்றுமே இந்த பொதுக்கூட்டம் நடக்குது, அவ்வளோ பேர் பணி செய்கிறாங்க, அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, சேர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் சம்பளம் கிடையாது. நீங்கள் உட்காந்து கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு வருமானம் கிடையாது. மேடை அமைச்சு கொடுத்தாங்க, தண்ணி பாட்டில் தூக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க, யாருக்கும் எந்த உலக நோக்கமும் கிடையாது, மாறாக விமர்சனங்கள். ஒரு ஜமாத் ஒரு கூட்டம் கூட ஒழுங்காக நடத்த முடியாது. யார் மாற்று மதத்தவர்கள் கூட இல்லை, அவர்கள்லாம் நேசிக்கிறாங்க ஜமாத்தை. இங்கே இருக்கக்கூடிய மக்களே விமர்சனம் செய்வார்கள். இந்த ஜமாத் இருக்கவே கூடாது என்று ஆசைப்படுகிற பல பேர் இருப்பார்கள். நல்ல ஒரு அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜமாத் செய்கிற எல்லா பணிகளுமே, ஜமாத்தே வளர்ந்தாலும் கூட அது இஸ்லாமிய சமுதாயத்தின் நன்மைக்காக மட்டுமே தவிர, ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் குரலாக மட்டுமே தவிர இது இருக்குமே. மாறாக இது தனிப்பட்ட ஜமாத்தாக, தனிப்பட்ட நபரின் புகழ்ச்சியாக, ஒரு குறிப்பிட்ட ஆளை வளர்ச்சியடை வைப்பதை போன்று, அல்லது குறிப்பிட்ட நபரின் பதவிக்காக, குறிப்பிட்ட நபரின் புகழுக்காக இந்த ஜமாத் ஒருபோதும் இருக்காது. இது வளர்ந்தால் சமுதாயம் வளரும், இது முன்னேறினால் சமுதாயம் முன்னேறும். எல்லோரும் சேர்ந்து மறுமை நன்மைக்காக செய்கிற இந்த பணிகளை அல்லாஹ் முழுமையாக அங்கீகரிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்